என்னடா நவீன் இந்நேரத்தில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா மூஞ்சியில் ஒரு சோகம்? தெரில, நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். எனக்கு இப்போ இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐயோ, என்னடா சொதப்புற? ஊரில் எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல வேணாங்கிற, என்னடா பிரச்சனை? அதெல்லாம் இல்லை. ஏண்டா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றியா? அப்படியெல்லாம் இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? இந்த லவ் மேரேஜ்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுடா. காதல்னா புனிதம், அதுக்கு கண்ணு இல்லை மூக்கு இல்லைன்னுலாம் சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனால் இதெல்லாம் திறக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம். நல்லா கேட்டுக்கோ, சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இதெல்லாம் மறந்துடு. கௌரி எங்கே இருக்கா? இங்கே பாரு, மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கா. அதான் ஓவர் பேச்சு. ஐயோ, டீசல் எம்டின்னு காமிக்குது. என்னாச்சு? ஹலோ. சரி நவீன், அவனை திரும்ப கூப்பிடுறேன். கேக்குதா? ஹலோ. கௌரி, கௌரி, ஏய் ஏய் கௌரி, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. டீசல் எம்டின்னு காட்டுது. இன்னைக்கு தானே 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். என்ன அபி, இதெல்லாம் பார்க்க மாட்டியா? அந்த பெட்ரோல் பங்க்ல உன்னை நல்லா ஏமாத்தி இருக்காங்க. அவன் போடும்போது நான் தான் பார்த்தேனே, கரெக்டாக தான் போட்டான். சரி, இப்போ என்ன பண்ண போற? இரு, கேப் கிடைக்குதான்னு பார்க்குறேன். கேப் ஒன்றும் அவைலபிளாக இல்லையே. அலெக்ஸை கூப்பிட்டு பார்க்குறேன். அதெல்லாம் வேணாம். அலெக்ஸ் கிளம்பி இங்கே வரதுக்குள்ள நம்ம டீசல் போட்டே போயிடலாம். தம்பி, இங்க பக்கத்துல ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்கா? ஸ்ட்ரைட்டா போங்க, நான் முன்னாடி ஒன்று இருக்கு. எங்க கொஞ்சம் இல்ல பின்னாடி போங்க, ரைட் சைடில் ஒன்று இருக்கு. ஓ சரி சரி, தேங்க்யூ. என்ன படுத்துக்கிட்டா போலாம்? கார் டிக்கில கேன் இருந்ததுல்ல? பாரு, இருக்கா? இருக்கு. நான் இப்படியாவது வாங்கிட்டு வரேன். நல்ல ஏமாந்துட்டியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த தடவை போடும்போது சரியா பார்க்குறேன். அது இல்லை, என்ன கல்யாணம் பண்ணி ஏமாந்துட்டியான்னு கேட்டேன். எல்லாம் கேட்டியா நீ? சரி, டோரை லாக் பண்ணிட்டு கிளாஸை ஃபுல்லாக சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரமா வந்துரு. டாக்டர் இன்னும் வரல? இல்லை, இன்னும் வரல. சார், முன்ன காலேஜ் பசங்க தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. எஸ் சார், அவங்க தான் விட்னஸ். ஆமாம் சார், பேசிக்காக ப்ரைமரி இன்ஃபர்மேஷன் தான் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. ஆமாம் சார். சார், அப்புறம் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. நான் ஃபுல் இன்கொயஸ்ட் பண்ண போகிறேன். I'll keep you updated about that. இல்லை சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல. எஸ் சார், ஷூர் சார், ஓகே.
அங்க எங்க அவங்க? சார் அவங்க ஃபேமிலியில் இருந்து வந்திருக்காங்க. அவங்க தான். ரைட்டில் ஒரு ஒய்ஃபோட தம்பி நவீன், கூட இருக்கிறது அலெக்ஸ், செத்தவனோட ஃப்ரெண்டு. கேரளாவில் சொந்த ஊர் எர்ணாகுளம் தானே? ஆமாம் சார். சரி, அவங்க எதுக்கு வந்தாங்க? ஜஸ்ட் வீக்கெண்ட் கெட் டுகெதர் தான். சரி, உங்களுக்கும் அபிஜித்துக்கும் எப்படி பழக்கம்? வி வேர் காலேஜ் மேட்ஸ். சென்னைக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 10 வருஷம் இருக்கும். யூ யூஸ் டு ஒர்க் டுகெதர்? இல்லை சார், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். அபிஜித் இஸ் யூஸ் டு ஒர்க் இன் டைடல் பார்க், தரமணி, அசஸ் சொல்யூஷன். அன்றைக்கி ராத்திரி சுமார் எத்தனை மணிக்கு உங்கள் வீட்டிலேருந்து அபிஜித்தும் கௌரியும் கிளம்பினாங்க? வீடு எப்படி இருக்கு அபி? வீடு நல்லா தான் இருக்கு. ஒரு சிகரெட் வாங்கணும்னா 3 கிலோமீட்டர் தாண்டி போகணும். எப்படி இருந்தாலும் ரெண்டல் தானே, அது நீ சிட்டிலே பார்த்துருக்கலாமே. அங்கெல்லாம் வேண்டாம் தானே, நான் இங்கே வந்தேன். இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்குடா. அதெல்லாம் ஓகே. ஏதாவது எமர்ஜென்சினா ஆத்திர அவசரம்னா வரத்துக்கு ஒருத்தம் கூட இல்லை. யாரும் வர வேண்டாம்டா. இந்த ப்ரைவசி தான் எனக்கும் ரம்யாக்கும் வேணும். அலெக்ஸ் கொஞ்சம் உள்ள வரியா? வரேன். தம்ம கொடுத்துட்டு போடா. இந்தா. வாஸ் தேர் எனிதிங் அன்யூஷுவல் அபவுட் அபிஜித் தட் டே? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அபி என்கிட்ட அவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னான். என்னாச்சு, பயந்துட்டியா? போவேணாமா? போலாம். வா வந்து பிடி. நீயும் 2 பெக் அடிச்சுக்கலாம்ல. எப்படி அபிதானே வண்டி ஓட்டுறான்? இப்போவே 1.5 காலில் தான் நடந்துட்டு இருக்கேன். அடிச்சிட்டேன்னா அவ்வளோதான். அப்புறம் என்ன, 4 காலை தவழ்ந்தே போகலாம். நல்லா இருக்குடா, நல்லா காமெடி பண்ற. தெரியும், கிளம்பு. வரட்டா? பாய். பாய். See you கௌரி. பாய். ரொம்ப ஹாப்பியாக தான் சார் கிளம்பி போனாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தான் தெரியல. ஹலோ நவீன். ஷில்பா கௌரிக்கு எப்படி இருக்கு? ஐசியூவில் இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சா? இப்போ தான் என்கொயரி ஆரம்பிச்சிருக்கேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல. அந்த காலேஜ் பசங்க தான் அவங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. வித் த பிரைமரி இன்ஃபர்மேஷன் வி ஹேவ், தே ஹேவ் சீன் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். டேய் அங்கே போடுறான், காருக்கு மேலே போடுறான். சார் காருக்கு மேலே யாரையோ குத்துற மாதிரி இருந்தது சார். யார் குத்துற மாதிரி? அது வந்து ஒரு பொண்ணு தான் சார். இல்லை சார், இல்லை அது ஒரு பேய் சார். சார் இல்லை ஒரு பொண்ணு மாதிரி ஒரு பேய் சார். சார் பேய் மாதிரி ஒரு பொண்ணு. குழப்பமா சொல்கிறேன். பைக்கை நிப்பாட்டி அந்த அக்காவை நாங்கள் எங்கள் பக்கம் வர சொன்னோம் சார். சார் நாங்கள் கிளம்பி போகும்போதே அந்த அக்கா மயங்கி பைக்லேருந்து கீழே வந்துட்டாங்க சார். அவங்க கீழே விட்டாங்கடா. இவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் சார், வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது சார். ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க. ஓப்பன் பண்ணுப்பா. க்ளோஸ் பண்ணு. வெண்ணிலா வீதியில் உன்னை தேடுறே, மாயமாய் போனதேன் இங்கே நான் வாடுறேன். காம்பிலே பூவை போல் நீ தாங்கினாய், வானவில் ஆயுளாய் ஏன் நீங்கினாய். மனம் மீளா துயரத்தில் தானே வேகும் தினம், அழுதாலும் முடியாது சோகம் சாகும் வரை. நீயே
சதி செய்ததே தீராத அன்பினே தித்திக்க கொட்டினாய் யாரின் கண் பட்டதோ பொன்னோவியம் கண்ணாடியாய் துண்டாக இங்குதா சந்தோஷமே உன்னோடுதான் காணாமல் போச்சு என்றுதான் நீ என் வாழ்வாதாரமே தேராய் சாய்ந்த பந்தமே மனம் மீளா துயரத்தில் தானே வேகும் தினம் அழுதாலும் முடியாது சோகம் சாகும் வரை ஆந்திராவில் தூங்கிக் கொண்டிருந்த கணவனை சுத்தியால் அடித்து கொன்ற மனைவி. சூப்பர் நியூஸ். குடிக்க பணம் தர ஒரு டீ போடு. சரி சார். அப்பா சரி, எங்க பார்த்தாலும் கொலை கொலை கொலை. மனுஷன் உசுறு சாதாரண. யாருன்னு தெரியாதா உனக்கு? நம்ம ஏரியா தான் சார். நம்ம ஏரியாலையா மர்டரா? ஆமாப்பா. யார் செத்தது? நான் அந்த பக்கம் போவே இல்லைப்பா. யார் கொன்னது? யாருக்கு தெரியும்? ஏயா செத்தது யாருன்னு தெரியாது, நீ அந்த பக்கம் போகவும் இல்லைன்ற, அப்புறம் எப்படியா மர்டர்னு சொல்கிற? அந்த இடம் ரொம்ப மோசமான இடம். பேய் பிசாசு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா? உன்னை பார்க்குற வரைக்கும் இல்லை. ஏன் கேட்குற? செத்ததை வேணா ஒரு மனுஷனா இருக்கலாம், ஆனால் கொலை பண்ணது மனுஷனா பிசாசானா யாருக்கு தெரியும்? Cause of death was a multiple incised wound sustained to the chest. Approximately 6-inch single edge knife வச்சு குத்திருக்காங்க. அண்ட் பாடியில் நைஃப் ஹில்ட்டோட அப்ரஷன்ஸ் இருக்கு. விக்டிம் மாதிரி சைஸ் இருக்கிற ஒரு ஆளை வந்து கார் மேலே தூக்கி போட்டு கொல்லணும்னா I think the killer could be someone with an immense power. சொல்லுங்க சார். ஒன்று சார், அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லேருந்து ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குதா? அன்றைக்கி மழை பெஞ்சதுனால டெவலப் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே ஃபெயிண்டாக இருக்குது சார். இட்ஸ் அன்ஃபிட் ஃபார் கம்பேரிசன். டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணுறோம் சார். சரி, ஓகே, பை. என்னாச்சு சார்? ரங்கா சார், அந்த கிரைம் சீன் பக்கத்தில் இருக்கிற டோல்கேட்டில் இருந்து அன்றைக்கி ராத்திரி 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வந்துட்டு போன வண்டிகளோட டீட்டெயில்ஸ் ஒன்றும் விடாம சரிங்க. அப்புறம் அந்த விசினிட்டியில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராஸையும் ஒன்றும் விடாமல் செக் பண்ணுங்கள். ஓகே சார். நம்ம துவைல் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டிங்களா? சார், அந்த கொலை நடந்த இடத்துல எல்லாம் விசாரித்தேன் சார். அந்த கொலை யாரும் பார்க்கலன்றாங்க. அந்த டைமில் யாருமே அந்த பக்கம் போகலன்னு சொல்கிறாங்க சார். அப்புறம் அந்த ஊரில் கேட்டால் எல்லாம் பேய் பிசா செஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க சார். சார், ஆமாம் சார், நம்ம ஊரில் பேயை பார்த்தேன்னு சொல்லுங்கள் உடனே நம்புவாங்க, ஆனால் கடவுளை பார்த்தேன்னு சொல்லுங்கள் நம்பவே மாட்டானுங்க சார். அப்புறம் அபிஜித் ஒர்க் பண்ணுற இடத்துல போய் விசாரித்தேன் சார். அவர் 2 வாரம் லீவில் போயிருக்காரு, அவருடைய பிரதர்ல என்கேஜ்மெண்ட்டுக்காக சார். இன்னைக்கு ஆஃபீஸில் இருக்க வேண்டியவர் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு சார். அங்கே இருக்கிற எல்லாரும் விசாரிச்சிட்டேன் சார், யாருக்கு அவர் மேலே எந்த இஷ்யூவும் கிடையாது. அப்புறம் அவங்க குடியிருக்கிற அடையார் ஃப்ளாட்டில் கூட போய் விசாரிச்சிட்டேன். அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, நெய்பர்ஸ் எல்லாரையும் விசாரிச்சிட்டேன். அவங்கள பற்றி குட் கப்புள்ஸ் தான் சார் சொல்கிறாங்க. 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. முதல்ல அவங்க அப்பாவுக்கு அதில் அவ்வளோ விருப்பம் இல்லையா, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பேசி சமாதானம் ஆகிட்டாங்களாம் சார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு யாரும் எதிரியாக இருக்க வாய்ப்பில்லை. அவங்க சென்னையில் தான் ரொம்ப நாளாக இருக்காங்க. ராபரி நடந்ததுக்கான எந்த தடயமும் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது யாரோ திட்டம் போட்டு கொலை செஞ்ச மாதிரி இருக்கு. யாராக இருக்கும்? அப்பாவே இருக்கிற ஒருத்தர் எதுக்கு சும்மா கொலை பண்ணணும்? அப்படி பண்ணணும்னா அது ஒரு சைக்கோ கில்லராக இருக்கணும். இல்லை இந்த கொலைக்கு பின்னாடி ஏதோ ஒன்று ஒளிஞ்சிட்ருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அபிஜித்துக்கு கால் பண்ணும்போது டைம் ஒரு 12:20 இருக்குமா? ஆமாம் சார், ஆனால் ஒழுங்காக பேச முடியாமல் ரேஞ்ச் இல்லாமல் கால் கட் ஆகி போயிடுச்சு. ஃபியூல் பைப் டேமேஜ் பண்ணுறதுனால தான் வண்டி நிற்கிறதுக்கு உண்டான காரணமாக இருக்குது. ஒரு ஹெல்ப்புக்காக தான் இருக்கும். அபிஜித் லாஸ்ட்டாக கால் பண்ணது உங்கள் நம்பருக்கு தான்.
அது ஒரு 12:30க்கு. ஆனால் கனெக்ட் ஆகல. அந்த பசங்க சொல்கிறத வச்சு பார்த்தா கொலை நடந்தது சுமார் 1 மணி இருக்கும். அவங்கள செப்பரேட்டாக விசாரிச்சப்போ கூட நோ இன்கன்சிஸ்டன்சிஸ். அப்போது அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே தான் கொலை நடந்திருக்கு. இதுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும்னா கௌரியை விசாரிச்சே ஆகணும். அண்ட் மோட்டிவ் ஆஃப் த கிரைம் என்ன இருந்தாலும் ராபரி இல்லை. which brings me to my next question. இப்படிப்பட்ட wounds in some cases could be a crime of passion. ஒரு பொண்ணு தான் கொலை செஞ்சிருக்கான்னு பசங்க சொன்னாங்க. சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. கௌரியும் அபிஜித்தும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. He was like a brother to me. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? Did he discuss anything with you? அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சார். அவன் அப்படி ஒரு அஃபேர் வச்சுக்கிற டைப் கிடையாது சார். இப்போ நீங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது அங்கே ஒருத்தர் இருந்தான், கவனிச்சிங்களா? வீட்லேயும் ஏரியாக்காரங்களுக்கு முன்னாடி அவன் ஒரு மானஸ்தான். ஆனால் என்னாச்சு, ஆக்சிடென்ட் மாதிரி ஒய்ஃபையும் குழந்தையும் கொண்டுட்டான். எதுக்கு? அவன் அவனோட கள்ளக்காதலி கூட வாழ்கிறதுக்கு. ஸோ நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான் ஷாக்கிங் சர்ப்ரைசஸ் கொடுப்பாங்க. அந்த போலீஸ்கார சொன்ன மாதிரி வேற ரிலேஷன்ஷிப் ஏதாவது? அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா. அவங்க போலீஸ்காரங்கள இப்படி தான் பல ஏங்கெல்லாம் கேட்பாங்க. ஒரு பொண்ணு தான் அதை செஞ்சானா யாரா இருக்கும், எதுக்காக இருக்கும், எதுவுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அபி என்கிட்ட அவனை யாரோ ஃபாலோ பண்ணுறத சொன்னான். அதெல்லாம் உன் மனம் பிரம்மையாக இருக்குன்னு சொன்னேன். சே, அலெக்சனா, அங்கே ஒரு பொண்ணு நம்மளே பார்த்துட்டு இருக்கு. எந்த பொண்ணு? இப்போதான் யாரும் இல்லைடா, நீ டென்ஷன் ஆகாத. சார், உங்கள் பைக்கை கொஞ்சம் எடுக்கணும். 16 நம்பர் ஃப்ளாட்டோட பார்க்கிங்கில் போட்டிருக்கீங்க. சரி, வரேன். சரி சார். நவீன், நீ வீட்லையா ஆஃபீஸ்லையா? இல்லைடா, ஆஃபீஸில் தான் இருக்கேன். அப்புறம் அக்காவுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. டேய், எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா? சொல்கிறா. கௌரியோட அக்கௌண்ட்டு உங்கள் பேங்க்கில் தான். இப்போ நான் உனக்கு ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். சரி. அதில் இருக்கிற பிஓஸ் நம்பர் ட்ராக் பண்ணி அவள் கார்டு எங்கே ஸ்வைப் பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? இப்போ ஓகே. ஃபுல் நேம் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் நான் அமைச்சிருக்கேன். ஓகே, கிவ் மீ சம் டைம். சாமினா, அவர் சாப்பிட்றாரு சார். அப்படியா? இந்த வண்டி பார்க்கிங் 6C இல்லை. சரி, நான் கொஞ்சம் வெளியே பார்ப்போம். இந்நேரத்தில் எங்கே போகிறாரு?
ஸ்வைப் பண்ணியிருக்கிறது சுதர்சன் என்டர்பிரைசஸ் காணாத்தூர். இட்ஸ் a பெட்ரோல் பங்க். இந்த பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குது? காணத்தூர். இன்சிடென்ட் நடந்த இடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பின்னாடி போகணும். தோ ஆட்டோ நம்பர் TN11AW0253. ரங்கா. சார். TN11AW0253 லிஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. பார்க்குறேன் சார். மா இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சா உடனே சொல்லியிருக்கலாம்ல நம்ம. இல்லை சார், உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை. 9344105622. சேவ் இட். ஓகே சார். TN11AW0253 அவன் பேர் செல்வம் ஆறுமுகம். அவனை இப்போ தான் சார் விசாரிச்சு விட்டேன். என்னதான் விசாரிச்சீங்க? அந்த ஆட்டோ எந்த ஏரியாவில் இருக்கு பாருங்க சீக்கிரம். நான்சென்ஸ். ரங்கா சார் வந்துட்டேன். அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ண சொன்னேன்ல, ஒழுங்கா பார்க்க மாட்டேன். முன்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டேன் சார், இன்னும் பின்னாடி தான். முன்னாடி பின்னாடி மற்றவங்க நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே சார், we've got a lead to our prime suspect, sir. The name is Selvam. Yeah. Auto driver. Yes, sir. Come in control room. 2வது யூனிட் அனுப்புங்க. Come in control room. 2வது யூனிட் அனுப்புங்க. அடையார் பிரிட்ஜு கீழே இருக்கிற பெட்ரோல் பங்க் அங்கே அக்கம் பக்கம் பாருங்க, ஒவ்வொரு ஆட்டும் விடாமல் தேடுங்க. ரெண்டாவது யூனிட் திருவான்மையூருக்கு அனுப்புங்க. ஆல் யூனிட்ஸ் எல்லா ஸ்டேஷனுக்கும் உடனே ரிப்போர்ட் அனுப்புங்க. ஈசிஆர் ஓஎம்ஆர்ல இருக்கிற எல்லா சிசிடிவிஸும் செக் பண்ணுங்க. எல்லா ஆட்டோ ஸ்டாண்டையும் ஒன்று விடாம தேடுங்க. ரங்கா, இப்போ நம்ம போகும்போது ஒரு ஆட்டோவும் விடாம பாரு. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு மிஸ் ஈவன் ஒன். எஸ் சார். ஆமாம், 0253 T11AW0253. இரு, ஸ்டாப். கொஞ்சம் வாங்க. இந்த ஆட்டோவை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லை சார். சார், இந்த ஆட்டோ இந்த பக்கம் போனது பார்த்தீங்களா? இல்லை சார். இல்லை, இப்போ எனக்கு சவாரி இருக்குது, என்னால் வர முடியாது. அண்ணா, இங்கே செல்வானி யாராவது ஆட்டோ ஓட்டுறாங்களா? இல்லை.
ஆட்டோட அடையாளங்களை சொல்கிறேன். ஐடென்டிஃபிகேஷன். ஆட்டோவில் ரஜினி படம் ஒட்டியிருக்கோம், செல்வம்னு எழுதியிருக்கோம். ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் இல்லை சார், அதெல்லாம் பார்த்துட்டு சார் பேசினப்போ ரொம்ப அப்பாவியாக இருந்தான், அதான் விட்டுட்டேன். பீர் கூலிங்காக இருக்குல்ல? என்னங்க இது எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறீங்க, கூலிங்காக வைக்க மாட்டீங்களா? போலீஸை பிடிச்சி கொடுக்குறேன். யோ, நானே ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக குடிக்கலான்னு இருக்கேன், அதையும் விட மாட்டேங்கிறீங்க. தட்லாட்டம் தாங்க தர்றாங்க சாங்க உள்ளார வந்தா நாம் பொல்லாத வேங்க. ஷில்பா இங்கே வர வேணான்னு சொல்லியிருந்தால. இந்த நேரத்தில் வராமல் வேற எப்போ வரது? கௌரிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு தான் வந்தேன். நான் எவ்வளோ வாட்டி உனக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? நீ ஃபோனே எடுக்கல. நீங்கள் எவ்வளோ நாள் இருக்க போகிற? நான் எதுவும் பிளான் பண்ணலை. அது ஓன் கிளினிக்காக இருக்கனால பிரச்சனை எதுவும் இல்லை. நீ இப்போ ஃப்ளாட்டுக்கு தானே, அங்கேயே ஃப்ரெஷ் ஆகிக்கலாம். அண்ணா நகரில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. நீ நான் அங்கே ட்ராப் பண்ணால் போதும், நான் அங்கேருந்து வந்துடுறேன். இவர் யாருன்னு கேட்டப்போ தெரியாதுன்னு சொன்னேன். என்ன சார், டெய்லி 100 பேர் வருவாங்க போவாங்க, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா சார்? சார் இப்போ ஞாபகம் வந்துருச்சு சார். அன்னைக்கு அவங்க கார் நின்று போச்சுன்னு பெட்ரோல் வாங்க என் ஆட்டோவில் தான் சார் வந்தாங்க. எங்கே ஏறினாங்க? உத்தண்டி சார். அந்த பொண்ணு யார்? அவங்க ஒய்ஃப் சார். அவங்க ஒய்ஃப்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரு ஒய்ஃப் தான் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? பெட்ரோல் வாங்கிட்டு யூட்டன் போட்டு நேராக அவங்க வண்டிகிட்ட விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் சார். என்ன மேட்டர் சார்? அப்போ செத்தவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இல்லை? இது அவர் செத்துட்டாரா? பாவம் சார், நல்ல மனுஷன் சார். சார் சார் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 நான் அப்பாவி சார். உட்கார்றா. ஸ்டூலில் உட்கார்றேன். ஹலோ, அப்புறமா கூப்பிடுவோம். பல்ல உடைச்சு. சாரி சார், உங்கள் ஃபோன். உத்தண்டி டோல 7 மணி ராத்திரி அவரோட பொண்டாட்டி எப்போ ஆட்டோவில் வந்துச்சு? எடுங்க. லவுட் ஸ்பீக்கர். ஹலோ ஹலோ, என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன முடியும்னா? வச்சிடலாமா அழிச்சிடலாமா? சீக்கிரமா சொல்லு. வீட்டுக்கு வந்து முடிவு பண்ணிக்கலாமா? நீ முதல்ல வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சொல்றது. ஹலோ, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணாதீங்க சார். யார் அடிக்கலான்னு முடிவு பண்ணுறீங்க? சார் என் பொண்டாட்டியா சார்? ஐயோ இல்லை, ஏற்கனவே 3 பிள்ளைங்க சார், திரும்பவும் மாசமாக்குறா. அதை பற்றி தான் சார் பேசிட்டு இருந்தோம். இந்த காதில் பூ சுற்றுற வேலையில் வேற எங்கேயாவது வச்சுக்க. பூலாம் நான் சுற்றலை சார். ரங்கா வரேன் சார். சார் சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரியல சார். இவ வீடு எங்கன்னு பாரு, அவளை அப்படியே தூக்கிட்டு வா. தூக்கிறேன் சார். அப்படியே நம்ம இனி உள்ள வர சொல்லுங்க. சார் எஸ் சார். சார் சத்தியமாக சார், பாவம் சார், அவள் புள்ளத்தாச்சு சார். ஜூலை 16 8 மணி ராத்திரி ஈசிஆரில் நீயும் ஒய்ஃபும் அபிஜித்தோட கார் ஃபாலோ பண்ணதா 2 டோல்கேட்டில் ரெக்கார்டாக இருக்கு. அப்படியே 12 மணிக்கு ராத்திரி ரிட்டர்ன் வரும்போது நீங்களும் பின்னாடியே வந்திருக்கீங்க. காரை பிரேக் டவுன் ஆக வச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி போய் அவரை கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணியிருக்கீங்க. சார் சத்தியமாக இதுக்கும் என் பொண்டாட்டிக்கு எந்த சம்மந்தமே இல்லை சார். பாவம் சார், அவள் புள்ளத்தாச்சு சார். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிசாசு. ஆமாம் சார், அவள் ஒரு பிசாசு. யோ, இந்த பையன் நவீன பத்தியா? தோ சார் கூப்பிடுறாங்க சார். யார் அந்த பொண்ணு? அவள் பேர் என்ன? அவளுக்கு நிரந்தரமாக பேர்லாம் கிடையாது சார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேர் சொல்லுவாள். ஒரு நாளைக்கு ஜரீனா, அப்புறம் சரோ, இன்னொரு நாளைக்கு குமுதவல்லி, நீலாம்பரி, இப்படி மாற்றிக்கிட்டே இருப்பா. அப்புறம் தான் தெரிஞ்சு எல்லாமே தலைவர் படத்தோட ஹீரோயினிங்க பேருன்னு. உனக்கு எப்படி அவ்வளோ தெரியும்? ஒரு வருஷம் முன்னாடி, நியூ இயர் நினைக்கிறேன். ஆமாம், நியூ இயர் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எவ்வளோ ஆச்சு? 120 ரூபா மேடம். நீங்கள் 100 ரூபா போடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். மேடம் மேடம் ஃபோன். ஓ மை காட், ஐ ஃபர்காட் இட்.
தேங்க்யூ ஸோ மச் ஸ்வீட் ஹார்ட் யூ ஆர் ஸோ ஸ்வீட். நல்ல வேலைடி கிடைச்சது. ஹாப்பி நியூ இயருங்க. யூ டூ டார்லிங். ஐயோ புத்தாண்டு ஆரம்பமே ஹாப்பியா. என்ன ஆட்டோ சார், போலாமா? போலாமே. எல்லாமே புதுசு புதுசா நடக்குது. எடுங்க சார், போலாம். போலாம் மேடம். எங்க மேடம் போனோம்? எனக்கு சென்னையை சுத்தி பார்க்கணும். போலாமே. கரெக்டான ஆள்கிட்ட தான் வந்திருக்கீங்க. கூகுள் மேப்புக்கே தெரியாத இடம்லாம் எனக்கு தெரியும். ஓ அப்படியா? அப்ப நான் எல்லாத்தையும் பார்க்கலாம்ல. ஃபர்ஸ்ட் டைமா சென்னைக்கு? ஆமா. சென்னை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் தான். எப்போ வேணாலும் என்ன கூப்பிடுங்க, நான் அவைலபிள் தான். அது என்ன? அதுதாங்க ஜெமினி பிரிட்ஜ். ஓ டீ சாப்பிடலாமா? சாப்பிடலாமே, சூடா. அன்னைக்கு தான் சார் உண்மையிலேயே எனக்கு ஹாப்பி நியூ இயர் நினச்சிட்டு இருந்தேன். மேடம் ஒரு நிமிஷம், என்ன ப்ராப்ளம் பார்க்குறேன். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆரம்பிக்கலாமா? மேடம் 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 எங்க போன மேடம்? மேடம் செல்வம், செல்வம், செல்வம். போலாமா? என்ன பயந்துட்டியா? திரும்பி போகும்போது நான் அவள்கிட்ட எதுவுமே பேசல சார். நேராக மெரினா பீச்சில் போய் இறக்கி விட சொன்னா, இறங்கும்போது கை நிறைய காசு கொடுத்து கூப்பிடும் போதெல்லாம் வரணும்னு சொல்லி என் நம்பர் வாங்கிட்டா. தேங்க்யூ செல்வம். எப்போ கூப்பிட்டாலும் வரணும் என்ன? இந்தா. அப்போ ரெகுலராக டச்சில் இருந்திருக்கேன். அப்படிலாம் இல்லை சார். அடையாரில் ரீஜன் ஃப்ளாட்ஸு, அப்புறம் தரமணியில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அங்கே தான் சார் அதிகமாக ட்ராப் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 2 இடத்த தவிர வேற எங்கேயும் போனதில்லை இல்லை? அவள் கூட போனதில்லை சார். ஆனால் அவள் சொல்லி ஒரு இடத்துக்கு போனேன் சார். கொஞ்சம் காசு வேணும்னு கேட்டப்ப லக்ஷ்மி பாரில் போய் சத்யான்னு ஒருத்தரை பார்த்து வாங்கிக்க சொன்னா சார். அவ்வளோதான் சார். அவ்வளோதானா? ஜூலை 16ஆம் தேதி எங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் நடந்துருச்சுன்னு ஒழுங்காக சொல்லு. நைட் ஒரு 7 மணி இருக்கும் சார். அடையாரில் ரீஜன் ஃப்ளாட்ஸ்க்கு வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கார் வெளில வந்துச்சு. அதை ஃபாலோ பண்ண சொன்னா. செல்வம், அந்த காரை ஃபாலோ பண்ணு. அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு காணத்தூர் வரைக்கும் போனேன். அங்கே ஒரு ஏரியாவில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்துச்சு. அந்த இடத்துல அவள் இறங்கிட்டு என்னையும் வெயிட் பண்ண சொன்னா. அதெல்லாம் ஓகே. ஏதாவது எமர்ஜென்சினா, ஆத்திர அவசரம்னா வரத்துக்கு ஒருத்தம் கூட இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வண்டி எடுக்க சொன்னா. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் யூட்டர்ன் எடுக்க சொன்னா. ஆட்டோ 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 அண்ணே, வண்டி நின்று போச்சு. டீசல் வாங்கணும். 200 ரூபா ஆகும். பரவாயில்ல, ஏறுங்க ஏறுங்க, நம்மால் தான். ஏறிக்கங்க. போலாமா சார்? போலாம். அப்படியே எடுத்துண்ணா. எவ்வளோ? 500 ரூபாய்க்கு. கேன்லையா? அவர் வண்டியில் ஏற்றினதுக்கு அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லலையா? இல்லை சார், பெட்ரோல் பங்க் வரைக்குமே எதுவுமே பேசல. ஆனால் அவரே பார்த்துட்டு வந்தா. அப்புறம் திரும்பி வரும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை நீங்கள் சொன்ன அதே பேர் சொல்லி கூப்பிட்டா. அப்ஜித். அப்ஜித்.
அதுக்கப்புறம் திடீர்னு பிசாசா மாறிட்டா. என்னங்க பண்ணீங்க? வண்டி நிறுத்துங்க. நிறுத்து. அன்னைக்கே அவள் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. என்னாச்சு? விசாரிச்சிட்டு இருக்காங்க. கௌரி சாப்பிட்டாளா? அப்புறம் ம் போனதா. நம்ம இங்கேருந்து கௌரியை சீக்கிரம் கூட்டிட்டு போயிடலாம். ஷில்பாவோட அப்பா கூப்பிட்டுருந்தாரு. நடந்தது ஆக்சிடென்ட் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீயும் அப்படியே சொல்லிடு, இல்லைன்னா ஆளாளுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ இந்த கல்யாணம் நடக்கலைனாலும் நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. கல்யாணமா? அபிஸ்தானத்தில் கௌரி இருந்தால் நீங்கள் இப்படி சொல்லியிருப்பீங்களா? இந்த நேரத்தில் கல்யாணமா? இவர் தான் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டு. இந்த பொண்ணோட முகத்தில் மூக்கு எப்படி, புருவம் எப்படி, கண் எப்படி, வாய் எப்படி, காது எப்படின்னு நீ ஒவ்வொன்றா சொன்னால் அவர் ஒவ்வொன்றா காட்டுவார். நீ அதை கரெக்டாக சொன்னால் அவர் கரெக்டாக வரைவார். புரியுதா? வரேங்க சார். சார், அவள் இடுப்பு இருக்குல்ல சார், அப்படி ஒரு இடுப்பு சார். அவள் நடக்கிறத பார்க்கணுமே. ஐயோ அப்படியே. முகத்தை பற்றி சொல்கிறானா இடுப்பை பற்றி சொல்கிற? முகத்தை பற்றி மட்டும் சொல்கிறா. அந்த மாதிரி நேரத்தில் முகத்தை யார் சார் பாப்பா? அவள் ஒரு அழகு கிளி சார். கிளினா கிழிச்சிரும் வாய. மூக்கு, வாய், கண்ணு, காது, புருவம் அது மட்டும் எப்படின்னு சொல்லு. முகத்தை பற்றி கேட்டால் எதை பற்றி சொல்கிறான் பாரு. அவளோட கண்ணு இருக்கு, கண்ணு ரெண்டும் அப்படியே தீயா இருக்கும் சார். முடி வந்து இந்த இங்கே இருக்குல்ல சார், இதான் சார். ஐயோ இது இல்லை சார், முன்னாடி வரைஞ்சிங்களே அது. அதான் ஏன் மாற்றி பண்ணுறீங்க சார்? ஃபுல்லாகவே அழிங்க சார். ஒழுங்காக தானே ஆரம்பிச்சிங்க சார். இவருக்கு வரவே தெரில சார். டேய், உனக்கு சொல்ல தெரியலையா, அவருக்கு வரைய தெரியலையா? இல்லை சார், அந்த பொண்ணு அழகாக இருப்பா சார். அவளை போய் அசிங்கமாக வரைஞ்சிருக்காரு. ஓஹோ, எப்படியோ பொண்ணு இப்படி இருப்பால்ல. ஹலோ, நீங்கள் பிரிண்ட் எடுங்க சார். அழக ரசிக்கிறாரு. வர கூல் பிள்ளைங்களே நல்லா வருது. என்னாச்சு நவீன்? என்னாச்சா? எங்கே போயிருந்தீங்க? ஷில்பாவை கூப்பிட்டுட்டு அப்படியே உனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வரலான்னு. காஃபி வேணும் நான் இப்போ கேட்டேனா? எனக்கு காஃபி வேணும். ஆமாம், வாங்க கல் போலாம். கொஞ்ச நாளாக அவன் இப்படி தான், நான் தெரியாது. இறங்கு. வா. இந்த பக்கம் தான் நீ சொன்ன வீடா? ஆமாம் சார்.
இந்த பக்கம் தான் சார் ஆட்டோவில் வந்து இங்கே இறக்கி விட்ருவேன். இங்கே அவளை நீ எத்தனை தடவை பார்த்துருக்க? இல்லை சார், இங்கே வந்து பார்க்கலாம் மாட்டேன் சார். ஆட்டோவில் வந்து பிக்கப் பண்ணுவேன். அப்படியே போயிடுவே இல்லை கூட போயிடுவேன்? இல்லை சார், அவங்கள இறக்கி விட்டோன்னா அவங்க இந்த பக்கமாக போயிடுவாங்க. இந்த பக்கமா? வா. எனக்கு அவ்வளோலாம் பழக்கம் இல்லை சார். நான் பாட்டுக்கு இறக்கி விட்டு போயிடுவேன் சார். எனக்கு என்னமோ இது வேறு மாதிரி ஏரியான்னு தோணுது சார். டேய், இந்த மாதிரி ஃபேமிலி இருக்கிற இடத்துல எப்படி அந்த தொழில் நடத்துகிறாங்க? சார் நான் நைட்டில் வந்து இறக்கி விட்டு போயிட்டே இருப்பேன் சார். ஓ, நைட்டில் வந்துடுவாங்க? ஆமாம் சார். பகலில் இங்கேயே தங்கிடுவாங்க? அது தெரியல சார். சார் பிக்கப் பண்ண இந்த இங்கே வந்துடுவேன் சார். அங்கே ட்ராப்பு, இங்கே பிக்கப். ஆமாம் சார். ஹாய். இவங்கெல்லாம் ஏதோ ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஹாஸ்டல் மாதிரி தெரியுது. இந்த ஏரியாவே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆமாம் சார், எனக்கும் அப்படி தான் சார் தோணுது. சரி, நீ சொன்ன வீடு எங்கே அதை சொல்லு. லெஃப்ட் திரும்பணும்னு வரும்னு நினைக்கிறேன் சார். இந்த வீடு தானே? கன்ஃபார்மா? இல்லை சார். இந்த வீட்டில் எல்லாரும் உனக்கு பழக்கமா? சார் இங்கெல்லாம் நான் வந்ததே இல்லை சார். என்ன செல்வம், ரொம்ப நாளா ஆளையா காணோம். நாள் வேலையா? நல்லா அடிக்கடி வருவேன். என்ன யாரையுமே காணோம்? எல்லாரும் இருக்காங்களே. எல்லாரும் இருக்காங்களா? எல்லாரும் கீழே வர சொல்லு, போலீஸ் வந்திருக்கு. என்ன சார், மாசத்துல 4 நாள் ரைடுக்கு வந்தா நாங்க எப்படி சார் தொழில் பண்றது? இது ரைடு இல்ல, ஒரு சின்ன என்கொயரி. அடி அந்த பெல். ஏய், ஏன்ச்சி பெல் அடிடா. எல்லாரும் வந்தாச்சா? எல்லாம் வந்தாச்சு சார். இல்லை சார், எல்லாரும் வரல சார். செல்வம், இது உனக்கு தேவையில்லாத வேலை. யாரா வரல? அங்கிதா, ஜரீனா, ஸ்வேதா, மாசூம், முஸ்கான், பார்வதி. எல்லாம் கேட்டல்ல, எல்லாரும் வர சொல்லு. அந்த போட்டோ எடு. இந்த பொண்ணை நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? நீங்க? இல்ல சார், பார்க்கல சார். நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? நீங்க யாரா அந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? சார், இந்த மாதிரி இங்க யாரும் இல்ல சார். வேணும்னா நீங்களே செக் பண்ணிக்கோங்களேன், இங்க எல்லாருமே இருக்காங்களே. போனை கொடு சார். சரி, இந்த போன்ல இருக்கிற ஆளை பார்த்துருக்கியா? இல்ல சார், நான் இவரை பார்த்ததில்ல. இவரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் பண்ணணும். புரியுதா? ஓகே சார். வா போலாம். சார். இல்லை சார், போலாம் சார். போதுண்டா. வா. அது வந்து ஓகே ஓகே சரிங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு ஊருக்கு போயிடலாம் நான் கௌரி கிட்ட சொன்னேன். ஆனால் அவள் எதுவும் சொல்லலை. நீ தான் அவளை கன்வின்ஸ் பண்ணணும். என்ன இருந்தாலும் அவளுக்கு ஒரு சேஞ்ச் தேவைதான். அபிஜித் நல்ல பையன்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இதோட உண்மை தெரியாமல் கௌரி ஊருக்கு வரான்னு எனக்கு தோணலப்பா. என்னது உங்கள் பிளான்? தெரிலப்பா. 3 மாதம் முடிஞ்ச உனக்கு கல்யாணம். இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நீ நான் நல்லா பேசி எவ்வளோ நாளாச்சு தெரியுமா உனக்கு? அதுக்கு நம்ம எப்போ தான் பேசியிருக்கோம். உங்கள்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. கேப் வந்துருச்சு. இந்த நாய் கண்ணுக்கெல்லாம் பேய் தெரியும்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா சார்? அதே தான் நாய்கிட்ட போய் கேளு. என்ன கேட்குறேன்? சாரி சார். அந்த பார் இந்த லெஃப்டில் தானே? ஆமாம் சார், இந்த லெஃப்ட் சைட் கார்னர் தான். திருப்பேன். அந்த வீடா கடைக்கு போ. அவன் பேர் என்ன சொல்லு? பழனி. ஆமாம் பழனி சார். வணக்கம் சார். சத்யா எங்கடா? சத்யா அதான் நோண்டிங் நடப்பானே. டிஸ்கோ சத்யாவா? பாருக்குள்ளே இருக்கா சார். எங்க? டேய் எங்கடா அவன்? யாரு இவனா? எழுப்புடா. டேய் சத்யா. ஏய் டேய் எந்திரா.
சத்யா நேடா பாரு போலாமா? அந்த ஹைவே ஆக்சிடென்ட் கேஸ் என்னாச்சு? சார் விட்னஸஸோட என்கொயரி நடந்துட்டு இருக்கு. ஒய்ஃபோட ஸ்டேட்மெண்ட் இனிமே தான் எடுக்கணும். அவங்க நேற்றுக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. ஸோ வாட் மேன், அந்த பொண்ணு தானே அந்த கேஸில் லீடிங் விட்னஸ்? எஸ் சார். பின்ன இங்கே என்னையா பண்ணிட்டு இருக்க? முதல்ல போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. சார் அந்த பொண்ணோட தம்பி கொஞ்சம் டைம் கேட்டிருக்கான். அவங்க ஷாக்லேருந்து இன்னும் ரிகவர் ஆகலைன்னு சொல்லி. முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்காது. அந்த பொண்ணு தான் அவனை கொண்டு இருந்தா எவிடன்ஸ் அழிக்கிறதுக்கு டைம் கொடுத்துட்டு இருக்கியா? சார் அது வந்து என்னையா வந்து போய் இங்கே பாரு. சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா கிரிமினல் தப்பிச்சிருவோம். நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. மூவ். சார் பண்றதில்ல சார், நீங்க கேட்கறது யாருன்னே தெரியாது சார். ப்ளீஸ் சார் என்ன சார் கால் சார். சுமாரா வர சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அங்கே போய் உட்கார. சாரி சார். ரைட் சார். ஓகே. சத்யாங்கிற பையனை பிடிச்சிருக்கேன். இதான் இங்கே தான் வெளில இருக்கான். அவளோட பிம்பா இருந்திருக்கான். ஆனால் 6 மாசமாக அவளை பார்க்கலன்னு சொல்கிறான். அந்த பொண்ணோட கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம். 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின சிம் கார்டில் அவள் கால் லிஸ்ட்டில் முக்கவாசி கால்ஸ் செல்வத்துக்கும் அபிஜித்துக்கும் தான் போயிருக்கு. அபிஜித்துக்கு தொடர்ந்து பல தடவை கால் பண்ணியிருக்கேன். சத்யா சொல்கிறது வச்சு பார்த்தா அந்த பொண்ணு தொழிலை விட்டுட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ண போயிருக்கா. அது அப்படின்னு சொல்ல வரீங்களா? We have all reason to believe that. He was a client. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் சீரியஸ் ஆகிருக்கும். தென் 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கலாம். அண்ட் that might have led to the murder. மைட். ஆனால் உங்களால் டெஃபினட்டாக சொல்ல முடியாதுல்ல? டெஃபினட்டாக சொல்லணும்னா உங்கள் சிஸ்டரை தான் விசாரிக்கணும். சார் கௌரியை சந்தேகப்படுறீங்களா? சிஸ்டர் இப்போ உயிரோட தானே இருக்காங்க. அவங்களை விசாரிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன். I'm sorry. See, we're doing everything we can. ஒருவேளை நமக்கு தெரியாதது ஏதாவது கௌரிக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரைட் சார்? அந்த சத்யாவை என்ன பண்ணலாம் சார்? இப்போதைக்கு அந்த பையனை விட்டுறேன். சரிங்க சார். ரங்கா சார், எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லி வை. சொல்லுங்கள் சார். தேங்க்யூ. அப்போ இவளுக்கும் அபிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களா சார்? இது எங்களோட சந்தேகம் மட்டும்தான். ஏன்னா ஆட்டோ டிரைவர் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா she called out his name. We checked her call list also. இவ பல தடவை அபிஜித்துக்கு கால் பண்ணியிருக்கா. செல்வம் இவளை இந்த ஃப்ளாட்லேயும் அவர் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் பல தடவை ட்ராப் பண்ணியிருக்கான். ஐ கான்ட் பிலீவ் திஸ். எனக்கு அபி மேலே இது வரைக்கும் எந்த சந்தேகமும் வந்ததில்லை. அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே எனக்கு தெரியும். பட் அவங்களோட இந்த தொடர்பு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஐ எம் சாரி டு சே திஸ், பட் சில விஷயங்களை ரகசியமாக வைக்கிற ஸ்பௌஸும் இருக்கு. அபி அப்படி செய்ய மாட்டார். சந்தேகப்படுறது இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஜாப். Asking uncomfortable questions is also part of my job. So please cooperate with us. I can't answer uncomfortable questions. கௌரி வா சாப்பிடலாம். அந்த போலீஸ்கார சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கா? நீயும் என்கிட்ட இருந்து பல விஷயங்களை மறைக்கிற நவீன். போலீஸ்காரங்க அப்படிதான் பேசுவாங்க. நம்ம அபியை பத்தி தப்பா யோசிக்க முடியுமா? நான் அப்படி யோசிக்கதா செய்வேன். எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். உனக்கு எப்போது அபி மேல சந்தேகம் வந்திருக்கா? எனக்கு தெரியாது நவீன், எனக்கு தெரியாது. நம்ம ஒன்று பண்ணலாம். நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னன்னு பார்க்கலாம். போலாம்.
சீக்கிரம் வந்துடுறோம். போயிட்டு வரதுக்குள்ள நீ ரெடியாரு. வந்த உடனே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். பாய். டேய் வண்டியா. சீக்கிரமா போ, அந்த காரை டேய் அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? அது என்னோட பர்சனல். வண்டி ஓட்டணுமா காசு வாங்கணுமா போயிட்டே இருக்கணும். இந்தா வச்சுக்கோ, கிளம்பு. சரி மச்சான், நான் அப்படியே கிளம்புறேன். பாய். சரி, அப்புறம் கால் பண்ணுறேன். சார், இன்னைக்கு அந்த பிம்ப் சத்யா என் சிஸ்டர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. நான் அவனை ஃபாலோ பண்ணி அவன் வீட்டுக்கே வந்துட்டேன். சார், அவன் பெரிய ஃப்ராடு சார். அவன் காலுக்கு ஒன்றும் இல்லை சார், சும்மா நடிக்கிறான். ஓகே, ஸ்டே ரைட் தேர். நவீன், ஹலோ சார். 1 செகண்ட் சார். சார் சார், இப்போ ஒரு பொண்ணு அவன் வீட்டுக்குள்ளே போயிருக்கா. கண்டிப்பாக அவ்வளோ தான் இருக்கும். இவ தான் நேற்றுக்கு ஃப்ளாட்டுக்கிட்டே வந்திருப்பான்னு தோணுது சார். சார், அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், ப்ளீஸ் சார். ஓகே, நான் உடனே வரேன். ஓகே சார்.
சாப்பிடுங்க.
உங்களுக்கெல்லாம் சாவு என் கையில தாண்டா. மறுபடியும் நவீன் கால் பண்ணி பாரு. சரி. நவீன், இரு, நான் பார்க்குறேன். யாரு கதவு திறந்தது? நவீன், யாரையும் காணோம். கரண்ட் வேற போயிருக்கு. ஷில்பா, அண்ணா அண்ணா, ஷில்பா ஷில்பா, என்னாச்சு? கௌரி கௌரி அங்க. கௌரிக்கு என்னாச்சு? ஒருத்தி வந்து அவளை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. சீக்கிரம் போ நவீன், நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். கௌரி, என்ன தலங்கண்ணே? சார் 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 என்னாச்சு சார்? சார் சார் என்ன நடந்துச்சு? யாரோ பின்னாடி வந்து தலையில் அடிச்சாங்க சார். யாருன்னு பார்க்கலையா? யாருன்னு பார்க்கல சார். அப்புறம் நான் தான் போய் லைட் ஆன் பண்ணேன் சார். எப்படி கரண்ட் ஆஃப் ஆச்சு? எனக்கு தெரியாது சார். நம்ம டீம் சத்யா வீட்டை போய் பார்த்தப்போ அவன் அங்கே எல்லாத்தையும் எரிச்சிருக்கான். அங்கே ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்திருக்கலாம். பட் இட்ஸ் ஆல் கான். சார், வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் தீ வச்சுட்டு போயிருக்கான் சார் அந்த சத்யா. நல்லா பார்த்தீங்களா? ஆமாம் சார். கௌரியும் நவீன், கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். ட்ரஸ்ட் மீ, we will find her. அந்த கேமராக்கு போங்க சார். ப்ளே. ஸ்டாப். ரிவைண்ட் பண்ணு. ஸ்டாப். ப்ளே. ஸ்டாப். ஜூம் இன் பண்ணுங்க. இவ்வளவுதான் சார் இருக்கு அந்த பிசாசு. ரங்கா, சத்யாவோட போட்டோவையும் இந்த பொண்ணோட போட்டோவையும் எல்லா ஸ்டேஷனுக்கும் மெயில் அனுப்புங்க. எஸ் சார். செக் போஸ்ட்ல எல்லாரையும் தரவா செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சரிங்க சார். போடுங்க. இந்த பொண்ணை பார்த்துருக்கியா? இது மல்லிகா சார்.
பக்கா ஐட்டம். சத்யாவோட ஆளு நம்ம ஏரியா தான் சார். ஏமா செல்வங்க அந்த போறம்போக்கு வீட்டுக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. எந்த வீட்ல எவ மடியில படுத்து கிடக்கானோ. என்ன புள்ளத்தாச்சி ஆக்கிட்டு ஊர் சுத்துறா. சார் செல்வம் வீட்டில் இல்லை சார், 1 வாரமாக மிஸ்ஸிங். ஸ்கேன் ஏரியா வெல். எல்லா செக் பாயிண்ட்ஸில் இருக்கிற நம்மளோட யூனிட்ஸ் எல்லா வண்டிகளும் தரவாக செக் பண்ணுங்க. செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய பிரைம் சஸ்பெக்ட்ஸ் ஒரு பொண்ணும் பையனும் தான். பொண்ணு ஹைலி டேஞ்சரஸ், சஸ்பெக்டோட வண்டி ஒரு கிரே ஆம்னி வேன். வண்டி மாறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்கு. ஸோ எல்லா வண்டியும் தரவாக செக் பண்ணுங்க. முக்கியமாக ஆம்னி வேன்ஸ் செக் பண்ணுங்க. ஹலோ, உங்கள் பேர் என்ன? ராஜா. எங்கேருந்து வரீங்க? கிண்டியில். யார் வண்டி? ஏன் வண்டியா சார்? நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரேன். எங்கே வேலை பார்க்குறீங்க? ஐடி கம்பெனி சார், சோழிங்கநல்லூர். போகலாம். போ. TN9AB 3758. Track TN9AB 3758. Adyar LB Road. Please track the number. சார் லுக் அவுட் நோட்டீஸ். அநேகமாக நம்மளுடைய சஸ்பெக்ட் மல்லிகா தான். ஈஸியாக ரோமாரில் இருக்கிற எல்லா டோல்கேட்ஸையும் செக் பண்ணுங்க. எல்லா செக் பாயிண்ட்ஸும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லா ஸ்டேஷனோட ரிப்போர்ட்டை செக் பண்ணிட்டே இருங்க. கமிஷனர் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே. OMRல இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சத்யா மல்லிகாவை இன்னிக்கே பிடிச்சாகணும். இந்த சிட்டி விட்டு வெளியில தாண்டக்கூடாது. அவன் கிளியர்? எஸ் சார். இந்த பொண்ணை பார்த்துருக்கியா? இவ மல்லிகா சார். கூப்பிடவள இங்க இல்ல சார். பின்ன எங்க இருக்கா? முன்னாடி இங்க தான் சார் இருந்தா. ஆனா இப்போ இல்ல சார். இந்நேரம் அவ பெரிய பார்ட்டி கிட்ட போயிட்டு செட்டில் ஆயிட்டு இருப்பா சார். அவ ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பர் அவ அடிக்கடி ஃபோன் நம்பர் மாத்திட்டே இருப்பா சார். அது மட்டும் இல்லாம இப்போ எங்க யார் கூட எப்படி இருக்காளோன்னு தெரியவே தெரியாது சார். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு. வந்துட்டேன் சார். ஹலோ சார். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? அந்த மீதியை நான் குடிச்சுக்கலாமா? ஆல் அலர்ட். ஆரம்பிக்கலாமா சார்? அப்பாதான். ஃபோனை எடு நவீன். காலையில இருந்து உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றாரு? எடுத்து பேச. எடுத்து என்ன பேசுறது? அப்பா அன்னைக்கே சொன்னார் கௌரி கூட்டிட்டு ஊருக்கு வந்துருன்னு. நான் தான் ஒரு பிரதருங்கிற முறையில் நான் அவளுக்காக எதுவும் செய்யலை. ஈவன் வித் யூ ஐ ஹவ் நாட் பீன் மை செல்ஃப். என்ன ஆனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நவீன். கௌரிக்கு ஒன்றும் ஆகாது. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. கௌரி எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அவளுக்கு தான் ஆச்சுன்னா அப்புறம் அவளுக்கு ஒன்றும் ஆகாது நவீன். அண்ட் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஓகே. ஆல் சார் கூப்பிட்றாரு. ஹலோ நவீன் சார். ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க இம்மிடியட்லி. ஓகே சார், நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். நாம கேட்டதானே வாயை திறக்க மாட்டேங்கிறா. என்னடி வயிறு பசிக்கட்டும், வாய் தானா திறந்துடும். பச்சை தண்ணி கொடுக்காதீங்க. அவுட்.
சார் இந்த பொண்ணை பிடிச்சிட்டோம் சார். சேம் கார்டு? எஸ் சார், அதே பொண்ணு தான். எனி அப்டேட் ஆன் கௌரி? சார் கண்டிப்பாக கௌரியும் கண்டுபிடிச்சிடலாம் சார். யா, குட் ஜாப். தேங்க்யூ சார். கீப் மீ போஸ்டட். யா, ஷூர். சார் இது அந்த பொண்ணு கிடையாது சார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், கௌரியை கிட்னாப் பண்ணது இந்த பொண்ணே கிடையாது சார். என்ன வளர்றீங்க சார்? இது வேற ஏதோ பொண்ணு சார், நான் நல்லா பார்த்தேன். என்ன நல்லா பார்த்தீங்க? உங்களை அந்த தெருவில் துரத்துனது, அந்த பிராத்தல் ஏரியா கனெக்ட் பண்ணது எல்லாம் இந்த பொண்ணு தான். சிசிடிவியில் கிளியராக இருக்கு. ஐயோ சார், அந்த பொண்ணை நான் நேரில் பார்த்துருக்கேன் சார். முகத்தை முழுசா பார்த்தீங்களா? ஏதோ இருட்டில் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. ராத்திரியான என்ன சார், அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு இல்லை. என் கையில் எவிடன்ஸ் இருக்கு. அவளை வச்சு உண்மையை சொல்ல வைப்பேன். இவ எப்படி சொல்லுவா? நீங்கள் டார்ச்சர் பண்ணி உண்மையை சொல்ல வைக்க தேவையில்ல. எனக்கு தேவை என் கௌரி தான். இப்போ நீ என்ன சொல்ல வர? ஒரு அப்பாவை கூப்பிட்டு வச்சு கேஸை க்ளோஸ் பண்ண பார்க்குறேன்னு சொல்றியா? உன் சிஸ்டரை கண்டுபிடிச்சிட்டு கூப்பிட்றேன். அப்போ வந்து கூட்டிகிட்டு போ. யூ கேன் கோ நவ். சார் நான் எதுவும் சொல்ல வேணாம், நீ கிளம்பு ப்ளீஸ். Hello. Inspector Paul Selvaraj? Yeah, speaking. This is Dr. Fusli. நியூஸ்பேப்பரில் லுக் அவுட் நோட்டீஸ் பார்த்துட்டு கூப்பிடுறேன். அந்த 2 பேரையும் எனக்கு நல்லா தெரியும். அதில் இருக்கிற பொண்ணோட பேர் மல்லிகா. ஆனால் அதில் இருக்கிற இன்னொருத்த நீங்கள் நினைக்கிற ஆள் இல்லை. அவன் பேர் சத்யா, என்னோட பேஷண்ட் தான். ஆனா அவனோட நிஜ பேரு சத்யா கிடையாது. சத்யா இல்லைன்னா அப்புறம்? இட்ஸ் ரஜினி. வாட்? ரஜினியா? நாலு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டுக்காக என்கிட்ட வந்தான். நிறைய மென்டல் இஷ்யூஸ் இருந்தது, லைக் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன். ஹி வாஸ் டயக்னோஸ்ட் வித் ஜெண்டர் டிஸ்ஃபோரியா. சிம்பிளாக சொன்னா, ரஜினி வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஃபிசிக்கலி ஆர் எமோஷனலி பீயிங் இன் அ மேன்ஸ் பாடி. கிளினிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலுக்கு அப்புறம் ஹீ வென்ட் த்ரூ ஹார்மோனல் தெரப்பி. பேப்பரில் போட்டிருக்கிற ஃபோட்டோ அவளோட கரண்ட் ஃபோட்டோ கிடையாது. What do you mean? ரஜினி ஜெண்டர் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி பண்ணிக்கிட்டா. That means her transition from a man to a woman is now complete. அவளோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. I'll send it to you. ரஜினி முழுசா ஒரு பொண்ணா மாறிட்டா.
ஹலோ சார். நவீன், நீங்கள் சொன்னது சரிதான். உன் சிஸ்டரை கிட்னாப் பண்ணது இவ இல்லை, ரஜினி. ரஜினி தான் சத்யா, சத்யா தான் ரஜினி. அவளை பிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன். எனக்கு தெரியும் அவள் எங்கே இருக்கான்னு. நான் போகிறேன் சார். அவள் ஊருக்கு கௌரியை கூட்டிகிட்டு வரேன். நவீன், அங்கே போகாதீங்க, ரொம்ப ஆபத்து உங்களுக்கு. நவீன், நான் சொல்கிறத கேளு. ஐயா, இந்த உளுந்தூர்பேட்டை சிவாஜி தேட்டர் ஏட்ரா, இதே தக்கால நேராக போனால் வரும். நேராக போயிட்டே இருங்க, ஒரு 10 தூரம் வந்துடும். அண்ணா, இவங்கள பார்த்துருக்கீங்களா? தெரியாது சார், நான் இந்த ஊருக்கு புதுசு. ஆப்ரேட்டருக்கு தெரியும். உள்ளே வெயிட் பண்ணுங்கள், வர சொல்கிறேன். போங்க. சரி. என்ன வேணும்? அவள் பேர் ரஜினி, அவங்க அண்ணன் தான் சத்யா. அவங்க இதே ஊர் தான். அவங்க அப்பா அம்மா சின்ன வயசில் விபத்தில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரஜினிக்கு அப்பா அம்மா எல்லாமே சத்யா தான். 2 பேருமே ரஜினியோட ஃபேன்ஸு. ரஜினி படம் ரிலீஸ்னால் முதல் ஷோலேயே வந்து உட்காந்துருவாங்க. போயிட்டு தானே இருக்கேன். ட்ரெயினில் போகிறோம், சைக்கிள் இப்படி தான் போக முடியும். பேசாம உட்கார். போனதுக்கு அப்புறம் தான் தாத்தா படமே போடும். தாத்தா வீட்டாக இருக்குண்டா. ஏன்டா அப்படி அவசரப்படுறீங்க? சினிமா அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம். அவங்க வீட்டில் இருக்கிறதோட தேட்டரில் இருக்கிற நேரம் தான் அதிகம். காலம் மாற மாற ரஜினி உடம்புக்குள்ளேயும் சில மாற்றங்கள் உண்டாச்சு. அண்ணா, அங்க என்னென்ன நடக்குது? அதுவா, மஞ்சள் நீராட்டெல்லாம் நடக்குது. நம்மளாம் அங்கே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? அவங்கெல்லாம் போயிருக்காங்கல்ல, நம்மளும் போகலாம். வாண்ணா. உனக்கு ஏன்டா புரியவே மாட்டேங்குது? அது வந்து அப்படி தான் ஒரு நாள் ஊர் ஜனங்க கேலியும் கிண்டனம் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. முதல்ல சத்யாவால் அதை ஏற்றுக்க முடியல.
அதுக்காக அவன் நடிப்பியா? அப்படி அவன தப்பு பண்ணா? அது இல்லை தாத்தா. இன்னும் இல்லை தாத்தா, இந்த பார், அது அவனோட தப்பு இல்லை, அவன் இயற்கையோட படைப்பு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று வயசு போதாது. இப்போ அவன் எப்படி இருக்கணும் அப்படியே விட்டுரு, அதான் அவனுக்கு நல்லது. அப்போ இந்த ஊர் இந்த ஆளுங்க பெரிய ஊர், மற்றவனுக்காக நம்ம வாழ தேவையில்லை, நமக்காக நம்ம வாழணும். இப்போ அவனுக்கு தேவை நீ, உன்னோட அன்பு அரவணைப்போம். நீ ஏற்றுக்கிட்டா இந்த சமூகமே ஏற்றுக்கும். புரிஞ்சுக்கடா. போ அதை புரிஞ்சுக்கிட்டு ரஜினி அவன் முழுசாக ஏற்றுக்கிட்டான். காடாத காட்சிதானே வீராட்சி சாட்சிதானே ஆண்டாளின் தோழியானே. அவன் கிடக்கிறா, நீ சாப்பிடு. நீங்கள் ஓவராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவனுக்கு. அண்ணா ஓவரா பேசுறான் தாத்தா. வானில் தாரகை தேடும் தேவதை, இதோ இதோ இமை தொடும் கனா, தேவன் தோரிகை தீட்டும் மேனகை, அதோ அதோ விடை பெறும் வினா. அலாவிடும் தராபமாய் மகானாய் இதே நிலாவிலே உலாவிடும் விழா போல் இதே. வானில் தாரகை தேடும் தேவதை, இதோ இதோ இமை தொடும் கனா. காலமும் மாறிச்சு, அவங்கள வளர்ந்துட்டாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் அந்த மெக்கானிக் கடையில் கிடைக்கிற கொஞ்சம் நஞ்ச வருமானத்தை வச்சு அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த வாழ்க்கையிலையும் ஒரு நாள் இடி விழுந்துருச்சு. அதான் விதி. ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்துச்சு. அண்ணா சொல்லுங்கண்ணா. இல்லைண்ணா, என்ன விஷயம்? இந்த நேரத்துலையா? சரிண்ணா, வரேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க. சரிண்ணா. அண்ணே நானும் வரேன். வேணாம்மா, நீ தூங்கு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இல்லைண்ணே, தனியாக இருக்க ஒரு மாதிரி பயமாக இருக்கு, நானும் வரேன். எதுக்குமா இந்த நைட்டில்? அப்போ நீயும் போகாத. ஞாபகம் இருக்கா கௌரி? என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? சில விஷயங்களை நாம் எவ்வளவு மறக்கணும்னு நினச்சாலும் காலம் அதை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதே காலம்தான் உன்னை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அன்னைக்கு பார்த்தது தான். அதுக்கப்புறம் மெக்கானிக் தான் நினைக்கிறேன். மெக்கானிக்கா? ஆமாம் சார். என்னாச்சு? வண்டி ரன்னிங்லேயே திடீர்னு புகை வந்துச்சு. கொஞ்சம் என்னன்னு பார்க்கலாம் சார். பேனர் தருங்க. திறக்கிறேன். கேரளாவா சார்? ஆமாம். பார்த்து. கூலன் காலியாக இருக்குது சார். ஐயோ, இப்போ என்ன பண்ணலாம்? ஓஸ் வேறு கட்டாயிருக்கு.
இப்போதைக்கு ஹோஸ் கனெக்ட் பண்ணி சரி. தண்ணி ஃபில் பண்ணி தரேன், வண்டி ஓடும். ஓகே. காலையில் ஏதாவது சர்வீஸ் சென்டர் பார்த்து மாற்றிடுங்க சார். சரிங்க, மாற்றிடுறேன். தண்ணி வச்சுக்கிறீங்க வண்டியில்? இருக்கே, தரேன். ஐயோ, தண்ணி காலி ஆயிடுச்சு. சரி சார், பரவாயில்ல, நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேங்க. எங்கே போகிறீங்க மேடம்? நீங்கள் கேரளாவா? பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. அண்ணா அபி, ஏய் கௌரி, அபி என்னாச்சு? அபி, அது என் மேலே வந்து கையை வைக்கிறான், மிஸ்பிஹேவ் பண்ணுறான். என்ன மிஸ்பிஹேவ் பண்ணானா? நான் எதுவும் பண்ணல சார். ரஜினி, அண்ணா எழுத்துருமா? அண்ணா. என்னம்மா ஆச்சு? ஆளைய மத்த பொம்பளை விஷயம் போட்டு வந்திருக்கீங்களா? யார் ஏமாத்துறா? வார்த்தையை பார்த்து பேசி இவ என் தங்கச்சி. ஏய், அது உன் தம்பியா இல்ல தங்கச்சியான்னு முதல்ல முடிவு பண்ணுடா. அபி, யார் ஏமாத்துறா? ஏய், ஐயோ அடிக்காதீங்க. ரஜினி, அண்ணா அண்ணா. அந்த ராத்திரி அவன் வாழ்க்கையில் வராமலே போயிருக்கலாம். ஸ்டேஷனுக்கு போனால் நியாயம் கிடைக்குன்னு அவன் நம்பினான். சார், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு மெக்கானிக்கை கூப்பிட்டேன் சார். ஆனால் இவங்க 2 பேர் வந்து என் வைஃப்ட்டு மிஸ்பிஹேவ் பண்ணாங்க சார். ஆனால் நான் எதுவும் பண்ணல சார். அவனை மர்டர் அட்டம் கேஸ் அப்படிலாம் போக முடியாது சார். நான் எதுவுமே பண்ணல சார். இவன் தான் பொம்பளை விஷயம் போட்டு வந்து வைஃப் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் சார். சார் போய் சார், சத்யானந்த லாரியில தள்ளி விட்டது இவன் தான். இவன் தான் முடியா? என்ன கலாட்டா பண்றியா? பாத்தீங்களா சார்? இப்படிதான் சார் அங்கேயும் நடந்துக்கிட்டான். முடியாது. முடிச்சு உள்ள தள்ளி அவளை. தள்ளி விட்ட. ஏய், அடங்குடா. எங்க வந்து என்ன பண்ற? அன்னைக்கு ராத்திரி உன் பக்கத்துல வந்து நீ அழகா இருக்கன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டல்ல. உன்னை என்ன பண்ணலாம்? சார், என் சத்யாண்ணா எப்படிப்பட்டவர்னு தெரியுமாடி உனக்கு? அப்படிப்பட்ட என் அண்ணனை ஏன் கண்ணு முன்னாடி சாகடிச்சிட்டீங்கல்ல? அப்புறம் என்ன மொய்த்துக்குடி? உன் புருஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ்க்கு அவ்வளவு பணம் கொடுத்தான். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடி உனக்கு? சார், ஆனால் அங்கே அவள் துணியை உருவி அம்மனை மன்னிக்க வச்சாங்க. உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அந்த நிர்வாணம் அவளை நிலகுலைய வச்சிச்சு. அதிகாரங்கிற ஆணவம் பிடிச்ச பூதம் எப்பவுமே ஏழைங்க ரத்தத்தை குடிச்சே வாழுது. இனிமே இந்த உலகத்தில் வாழ முடியுமான்னு அவமானம் தாங்க முடியாம அவ உடம்ப நினைச்சு ஆடுதா. கேலியும் கிண்டலுக்காக ஆடுதா. அவ
அவள் சத்யாவோட சாவை நினச்சி அழுதா 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 அழுதுகிட்டே தான் இருந்தா. அந்த வழியெல்லாம் உனக்கு புரியாது. உசிர போல இருந்தாயே அருகில், உலகம் தாண்டி பறந்தாயே. ரஜினிக்கு என்னால் ஆறுதல் தான் சொல்ல முடிஞ்சதே தவிர அவங்க அண்ணனை போல பார்த்துக்க முடியல. அதனால தான் அவன் இந்த ஊர்லேயே இருக்க வேணான்னு காசு கொடுத்து அனுப்பிச்சி வச்சிட்டேன். அப்படி தான் அவன் சென்னைக்கு போனான். நான் இதோ நிற்கிறேன் தனியே, தீருமா நெஞ்சுக்குள் வலியே. ஊரை விட்டு போன ரஜினி ஒரு நாள் திரும்பி வந்தா. அன்னைக்கு அவளை ஊரே வியந்து பார்த்துச்சு. இயற்கை எனக்கென கொடுத்த அவஸ்தை அறிந்தாய். பிறந்த பொழுதினில் இருந்து மனதை புரிந்தாய். போனாயே தூரம் போனாயே, ஆனாயே காலமானாயே. உசிர போல இருந்தாயே. தாத்தா, அவனை நான் பார்த்தேன். அவனும் அவன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தேன் தாத்தா. நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ரஜினிக்கு எப்படி சத்யாவோ அப்படிதான் கௌரி எனக்கு.
கௌரி 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 நாத நவீன் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சா
நியாயத்தோட பாதையிலிருந்து பார்க்கும்போது சரி தவறு அப்படின்னு எதுவும் கிடையாது. யாரும் யாருக்கும் நிகராக முடியாது. இந்த வழியை கடந்து போக நாம் முயற்சிப்போம். ஆசைய காத்துல தூது விட்டு ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவில் வாடப்பட்டு செய்திய கேட்டு ஒரு ஜாட தொட்டு பாடுது பாட்டு ஒன்று குயில் கேக்குது பாட்ட நின்னு ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவில் வாடப்பட்டு செய்திய கேட்டொரு ஜாட தொட்டு பாடுது பாட்டு ஒன்று கோயில் கேக்குது பாட்ட நின்னு ஏண்டா டேய் என்னடா பார்க்குற ஞாபகம் இருக்கா? நொடித்தோ